இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு கடலென திரள்வீர் கடலூர் February 8 வேப்பூர் பாசார் கடலூர். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் அரசு மருத்துவமனை அருகே 28.5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக கேரள எல்லைப்பகுதி மாவட்டமாக உள்ள தேனியில் கஞ்சா விற்பனை தொடர்ந்து அதிக அளவில் நடைபெற்று வருகிறது. ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்து கொண்டுவரப்படும் கஞ்சாவை விற்பனை செய்யும் மையமாக தேனி மாவட்டம் இருந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் தேனியில் இருந்து கேரளாவுக்கு அதிக அளவிலான கஞ்சா விற்பனைக்காக அனுப்பப்படுகிறது. இந்நிலையில் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் அரசு மருத்துவமனை பகுதியில் 2 நபர்கள் கையில் பையுடன் சந்தேகத்திற்கு இடமாக சுற்றித் திரிவதாக போடி நாயக்கனூர் நகர் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் 2 நபர்களை பிடித்து விசாரணை செய்ததில் அவர்கள் பைகளில் கஞ்சா பொட்டலங்கள் வைத்திருப்பது தெரிய வந்தது. அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் ஒருவர் ராமநாதபுரம் மாவட்டம் வெள்ளிப்பட்டினத்தைச் சேர்ந்த கார்த்திக் என்றும் மற்றொரு நபர் தூத்துக்குடி மாவட்டம் போல்பேட்டையைச் சேர்ந்த அருண் தமிழ்ச்செல்வன் என்பதும் தெரிய வந்தது. பின்னர் அவர்களிடமிருந்த கஞ்சா பொட்டலங்களை கைப்பற்றிய போலீசார் அதை எடை போட்ட போது சுமார் 28.45 கிலோகிராம் இருந்தது. அதைத் தொடர்ந்து 2 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.